வணக்கம் நண்பர்களே, உங்களை பிரகாஷ் ஸ்டாக் சேனலில் அன்னை கார் சார்பாக நமக்காக அடுத்த விற்பனைக்கு வந்துள்ள கார் பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைர் எல்எக்ஸ்ஐ பெட்ரோல் வண்டி 2 ஓனரில் இருக்குது. இந்த ஃப்ரண்ட் வியூ காமிச்சிட்டு பாருங்கள். அவுட்லுக்கு வந்து டச்சப் பண்ணணும், பெயிண்ட் பண்ணணும், டிங்கரிங் ஒர்க் பண்ணணும் எதுவுமே இருக்காது. இது ஆஸ் யூஷுவல் ஃபோட்டோவில் இப்போ தான் வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். இந்த பாருங்கள், இந்த சைடு வியூ காமிச்சிட்டேன், டிரைவர் சைடு வியூ காமிச்சிட்டேன், பேக் சைடு வியூ காமிச்சிட்டேன் பாருங்கள். ஒரிஜினல் பெயிண்ட்டு, ஒரு கண்ணாடி கூட ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. பாருங்கள், லெஃப்ட் சைடு வியூ காட்டுறேன். வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும், கண்ணாடி ஒன்று கூட ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. எல்லாமே 2008 கண்ணாடி தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது 2008 கண்ணாடி. இது இந்த இடத்துல மட்டும் சின்னதாக கிராக் இருக்கும் கண்ணாடியில். ஓவராலாக அவுட்லுக் பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும். இன்டீரியரு அண்டர் சேசி எதுலேயுமே ரெஸ்ட் இருக்காது, ஒரு கண்ணாடி கூட ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது, ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் வண்டி. இப்போ இன்டீரியர் காட்டுற பாருங்க. வண்டி இப்போ ரன்னிங்கில் தான் இருக்குது. இதோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 74,000 ஓடி இருக்குது. மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஜிஆர் சோனிக்குன்னு இருக்குது. ஜிஆர் சோனிக் மியூசிக் சிஸ்டம் இருக்குது. நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் தான். இந்த பக்கமான சீட் கவர் போட்டிருக்கு. சீட் கவர் போகணுன்ற அவசியமே இருக்காது. இன்டீரியர் 74,000 கிலோமீட்டர் இருக்குது. எல்எக்ஸ்ஐ பவர் விண்டோ வராது, ஆனால் இவங்க 4 பவர் விண்டோ போட்டாங்க. இதை பாருங்க, இந்த விண்டோ இறக்குறேன், ஏற்றுறேன், அந்த விண்டோ இறக்குறேன், இதை பாருங்க ஏற்றுறேன். வண்டியே இப்போ ஆனில் தான் இருக்குது. பாருங்கள், இந்த விண்டோ இறக்குறேன், இந்த பாருங்கள், இந்த விண்டோ இறக்குறேன், ஏற்றுறேன், பக்கம் ஒர்க் ஆகும். இது பாருங்கள், இந்த பின்னாடி விண்டோ இதோ பாருங்கள், அப்படியே ஓய் மாதிரியே இருக்கும், ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் வண்டி. ஒரு ஸ்ட்ரக் இருக்காது பவர் விண்டோலாம். சீட் கவர் இதை பாருங்கள், சூப்பரான சீட் கவர் போட்டிருக்குது. இந்த வண்டியோட எஃப்சி பார்த்திங்கன்னா 2008 மாடல், 2029 7ஆம் மாதம் வரைக்கும் இருக்குது. 24 தான் எஃப்சியாக இருக்குது. அதாவது ஜூலை இந்த மாதம் 24 தான் எஃப்சியாக இருக்குது. 29 2020 7ஆம் மாதம் வரைக்கும் எஃப்சி இருக்குது. இன்சூரன்ஸும் பார்த்துங்க அதே மாதிரி. இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா 19/6/2025 அடுத்த வருஷம் இன்சூரன்ஸும் போட்டாச்சு. பொல்யூஷனும் 21/6/2025 கரண்டில் இருக்குது. இப்போ பாருங்கள், பழைய ஆர்சி புக்கு ரெஃபரன்ஸ் வேணால் பழைய ஆர்சி புக்காக இருக்குது. இப்போ டீட்டெயில் சொல்லிக்கிறேன் பாருங்கள். 2008 மாடல் 4 பவர் விண்டோ போட்டாங்க. ஏசி ஒர்க்கிங், சீட் கவர் ஒர்க்கிங்கு, இன்சூரன்ஸ் 1 வருஷம் இருக்குது. பொல்யூஷனும் கரண்டில் இருக்குது. வண்டி ரன்னிங்கில் தான் இருக்குது. இப்போ இன்ஜின் ரூம் ஆன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். பாருங்கள், இன்ஜின் ரூமில் ஒரு ரஸ்ட் இருக்காது. வண்டி இப்போ பாருங்கள் தெளிவாக இருக்கும். இன்ஜின் ரூமில் ரஸ்ட்டு ஒன்று கூட பார்க்க முடியாது, அவ்வளோ தெளிவாக இருக்கும். இன்ஜின் பாயில் அவ்வளோ இருக்காது. 2021 பேட்ரி மாற்றிட்டாங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு கம்ப்ளைண்ட்னா சேஸ் நம்பர் இருக்காது. அது உங்களுக்கு கவலையே தேவையில்லை. சேஸ் நம்பர் வேணால் அடிச்சு கொடுத்துடலாம். இது சேஸ் நம்பர் அடிச்சு கூட ஒரு 4,000 எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான். மற்றபடி எஃப்சி பண்ணியாச்சு. ஆனால் சேஸ் நம்பர் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. கண்ணாடி மட்டும் கிராக் இருக்குது. ஏசிலாம் பக்கம் ஒர்க்கிங், 4 பவர் விண்டோ ஒர்க்கிங்கு. கிட்டத்தட்ட இந்த வண்டி நான் 1.5 மாதத்துக்கு முன்னாடி எடுத்துறேன். எஃப்சி இப்போ தான் ஆச்சு. அந்த 1.5 மாதத்துலேயே நான் எஃப்சி மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன். ட்ரிப்பு 0ல் தான் வச்சுருப்பேன். அந்த வண்டி எடுக்கும்போது 400 கிலோமீட்டருக்கு சாலிடாக ஓட்டிருக்கேன். ஆனால் வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது. என்னோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,90,000 சொல்கிறேன். நேரில் வாங்க, சின்னதாக ஒரு அமௌண்ட் கம்மி பண்ணி தரேன். டயரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுலேருந்து ஒரு 30,000 கிலோமீட்டர் 100% சாலிடாக ஓட்டலாம். எந்த வித குறையுமே சொல்ல முடியாது. ஏன்னா 400 கிலோமீட்டர் வண்டி நான் ஓட்டி இருக்கிறதெல்லாம் சொல்கிறேன். 1,90,000 சொல்ல, சின்னதாக அமௌண்ட் கம்மி பண்ணி சொல்லலாம். வண்டி இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பள்ளிக்காரன் டிஏவி ஸ்கூல் பேக் சைடில் இருக்குது. நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. இது போல் நல்ல விதமான கார் நியாயமான விலைக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய பிரகாஷ் ஸ்டாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.